இல்ல வரவங்களும் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க இல்லையா? சரி. திமுக, அதிமுக போதும். விஜய் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஆ, திமுக, அதிமுக போதுங்கிறவங்களும் ரைட்டு. விஜய் வரணும்னு யார் சொன்னா உங்ககிட்ட? இல்ல அந்த மக்கள் எதிர்பார்க்கறாங்கல்ல. அதை விட பெரிய கூட்டத்தை திருமாவளவன் கூட்டுறாரு. அவர் சினிமா நட்சத்திரம் இல்லை, சினிமாவில் நடிக்கிறது. அவர் தான் அதை போட்டார். எந்த ஊடகமும் இதை போடவில்லைன்னு போட்டார். நீங்களாம் கூட கவனிக்கல. அவர் இன்னும் சினிமாவில் ஆக்ட் பண்ணல. ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்கல, ஒரு கூட்டத்துக்கு 200 கோடி வாங்கல. இதான் ஒருத்தர் போட்டிருக்காரு. ஃப்ளைட்டில் வருவாராம், 8 கோடி ரூபா ஃப்ளைட்டில் வருவார், 2 கோடி ரூபா காரில் ட்ராவல் பண்ணுவார், 5 கோடி ரூபா பஸ்ஸில் வருவார், மக்களுக்கு நன்மை பண்ணுறேன்ட்டு போவார். கேட்டுக்க வேண்டியது தான். இல்ல எல்லா அரசியலுமே இன்னைக்கு பணமாக்கிட்டாங்க இல்லையா? எல்லா அரசியல் கட்சிகளும். பிரைவேட் ஃப்ளைட்டில் வர்றாருங்க. காரில் கூட வர்றது. காரில் வர்றதுல என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் வழியெல்லாம் நீங்கள் நின்று பார்த்துட்டு வரலாம். ட்ரெயினில் வர்ற மாதிரி தான். அமெரிக்காவிலலாம் ஜனாதிபதி தேர்தலில் இந்த விசில் ஸ்டாப் ப்ரோபகண்டான்னு ஒன்று இருக்கும். விசில் ஸ்டாப்னா என்னென்னா, ட்ரெயினை நிறுத்தத்துக்கு விசில். அங்கெல்லாம் அது இந்த மணி அடிக்கிறதுக்கு பதிலாக விசில் கொடுப்பாங்க. விசில் ஸ்டாப். ஏன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசலாம். அங்கே இருக்கவங்க வந்து ஜனங்களை அங்கே கூப்பிட்டு வருவாங்க. அது மாதிரி பல தொகுதிகளை அதை நீங்கள் ட்ரெயின்லேயே கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு ட்ரெயின் எங்கே வழியில் நிற்காது. ட்ராவல் டைம் வந்து காரில் போனால் கூட அங்கங்கே வழியில் நிறுத்துவாங்க. இது அப்படியே போய் நிறுத்தலாம், அடுத்தடுத்த ஊரில் சந்திக்கலாம். அது விசில் ஸ்டாப்பில் வந்து எவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குங்கிறத பார்த்து அவர் ஜெயிப்பாரா மாட்டாராங்கிறத வந்து அங்கே சொல்லுவாங்க. அமெரிக்காவில் அதை கருத்துக்கள். நம்ம ஊரில் கூட்டம் கூட்டுறதுக்கு நீங்கள் கணக்கே சொல்ல முடியாது. இப்போ எங்கள் சேலமெல்லாம் வந்து நட்சத்திரத்தை பார்க்கறதுக்காக பெரிய கூட்டம் கூடாது. என்ன காரணம்னா, சேலத்தில் 2 ஸ்டுடியோ இருக்குது. மாடர்ன் தேட்டர், ரத்னா ஸ்டுடியோ. 2லையும் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சேலத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஷூட்டிங் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கும். சேலத்தில் எங்கள் வீடு வந்து ஒரு காலத்தில் பெரிய ஃபேமஸ். இது வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பொருளையும் வந்து எடுத்துகிட்டு போய் செட் ப்ராப்பர்ட்டியாக வச்சுருக்காங்க. அதுவும் ஜெய்சங்கர் நடிக்கிற படம்னாக்கா, எங்கள் வீட்டு மெத்தையில் அவ்வளோ பெரிய இடம். அது முக்கால்வாசி ஷூட்டிங் அங்கேயே நடத்துடும். அது எஸ்பி முத்துராமையன், ஜிஎன் ரங்கராஜன் இவங்கெல்லாம் டைரக்டர்னாக்க மாடர்ன் தேட்டர் சொல்லுறது எடுத்தாங்கன்னா, எங்கள் வீட்டில் இருந்து என் கட்டிலெலாம் எடுத்துகிட்டு போய் நடிச்சிருக்கு. எங்கள் பெட்ரூமில் இருந்த கட்டிலெலாம் அது சொல்லுவாள். அப்புறம் நான் வச்சுருந்த பெயிண்டிங், எங்கள் அப்பா வச்சுருந்த பெயிண்டிங்கெல்லாம் படங்களில் நடிச்சிருக்கு. அதனால் யாருக்கும் வந்து அந்த ஷூட்டிங் நடக்குதுன்னா அப்படியே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த ஊர்லேயே நயன்தாரா வந்தபோது 3 லட்சம் பேர் கூடியிருக்கும் கவர்ச்சி. அதனால் இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறும் நீங்கள் நம்பினீங்கன்னா நான் வேணான்னு சொல்லுவேன்.